ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெனிஸ் பேசுகிறேன். வெல்கம் டு ஜாஸ். தன்னம்பிக்கை கதைகள். ஒரு பையன் அவனோட டீச்சர்கிட்ட எனக்கு தன்னம்பிக்கை வர ஏதாவது சொல்லித்தாரீங்களான்னு கேட்டான். அதற்கு டீச்சர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தாங்க. அது உலகத்தையே ஜெயிக்கணும்னு நினச்ச பிரான்ஸ் மாவீரன் நெப்போலியனின் கதை. நெப்போலியன் கடைசி காலத்தில் பிரிட்டனிடம் தோல்வியடைந்தார். பின் பிரிட்டிஷ் இராணுவம் அவரை சிறையில் அடைத்தார். அது ஒரு தனி சிறை, ஆப்பிரிக்காவில் உள்ளது. அந்த சிறையில் மன உளைச்சலில் அவரின் கடைசி காலம் போனது. நெப்போலியனை பார்க்க வந்த நண்பர் ஒருவர் அவரிடம் ஒரு சதுரங்க அட்டையை கொடுத்து, இது உங்களின் சிந்தனையை செயல்பட வைக்கும், தனிமையை போக்கும் என்று கூறி அவரிடம் கொடுத்தார். ஆனால் சிறைப்படுத்தி விட்டார்கள் என்ற மன உளைச்சலில் மாவீரனுக்கு சிந்தனை செயல்படாமல் அதன் மீது கவனம் செலுத்தவில்லை. பிறகு கொஞ்ச நாளில் இறந்தும் போனார் மாவீரன். பிற்காலத்தில் பிரான்ஸ் அருங்காட்சியகம் மாவீரன் நெப்போலியனிடம் இருந்த சதுரங்க அட்டையை ஏலமிட அதை ஆய்வு செய்தபோது அந்த அட்டையின் நடுப்பக்கத்தில் சிறிய அளவில் ஒரு குறிப்பு இருந்தது. அதில் அந்த சிறைச்சாலையில் இருந்து தப்பிப்பதற்கான வழியை அந்த குறிப்பு சொல்லியிருந்தது. ஆனால் மாவீரனின் மன உளைச்சலும் பதட்டமும் அவரின் சிந்தனையை செயல்படாமல் ஆக்கி அவரின் தப்பிக்கும் வழியை மூடி மறைத்தது. அதேபோல்தான் உறுதியான சிமெண்ட் தரையையும் மரப்பெட்டியையும் தன் கூர்மையான பற்களிலும் நகத்திலும் குடைந்து ஓட்டை போடும் எலி அதே மரத்தில் செய்யப்பட்ட எலிப்பொறியில் சிக்கி கொண்டால் அதற்கு ஏற்படும் மன உளைச்சலாலும் பதட்டத்தாலும் அந்த எலிப்பொறியை உடைக்கும் வழியை விட்டுவிட்டு அந்த பொறியின் பின்னால் இருக்கும் கம்பிக்கும் முன்னாலும் பின்னாலும் பதட்டத்துடன் சென்று சிந்தனை செய்யாமல் மனிதர்களிடம் மாட்டிக்கொண்டு விடும். மாவீரனுக்கும் சரி, சாதாரண எலிக்கும் சரி, பதட்டமும் மன உளைச்சலும் அவர்களின் சிந்தனையை செயல்படாமல் வைத்து முன்னேற்றத்திற்கான வழியை அடைத்து விடுகிறது. மனுஷனோட பல பிரச்சனைகளுக்கும் காரணம் மன உளைச்சல்தான். நம் மன அழுத்தத்தை குறைக்க வழிகள்: நன்றாக ஓய்வெடுக்க முயற்சிக்கவும், இசை கேட்பது, ஆழமான சுவாச பயிற்சி, வாய்விட்டு சிரித்தல், விளையாடுதல், செல்ல பிராணிகளை வளர்த்துவது, நமக்கு பிடித்த வேலையை செய்வது, இயற்கையோடு நேரம் செலவிடுவது, இவை அனைத்தும் மன அழுத்தத்தை குறைக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் தகவல் தேவை என்றால் கமெண்டில் சொல்லுங்கள்.